போன மாசம் வரைக்கும் தமிழ் சினிமாவோட பெரிய படங்கள் பத்தி எந்த அப்டேட்டுமே இல்லாம கோலிவுட்டே காஞ்சி போயிருந்தது. ஆனா இந்த மந்த் ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே நிறைய அப்டேட்ஸ் பேக் டு பேக் வந்துட்டு இருக்கு. முக்கியமான படங்களோட ஃபர்ஸ்ட் லுக்ஸ், ட்ரைலர், ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ்னு ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்திருக்கு. சோ இப்போ வரைக்கும் வந்திருக்க மொத்த அப்டேட்டையும் இந்த ஒரே வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மாசம் ரிலீஸ் ஆக போற படத்துல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். சூரி, சசிகுமார், உன்னி முகுந்தன் காம்போல மே 31 ரிலீஸ் ஆக போற கருடன் படத்தோட அப்டேட்ஸ் பத்தி தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். விட்டுட்டு வேடிக்கை பார்க்க தெரியாது இந்த நாய்க்கு. விடுதலைக்கு அப்புறம் சூரி தன்னை ஒரு ஆக்டரா ப்ரூவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவோட இருக்காரு போல. அந்த படம் மாதிரியே நல்ல ஆக்டிங் ஸ்கோப் உள்ள கதையா சூஸ் பண்ணிருக்காரு. கருடன் படத்தோட ட்ரெய்லர் ரீசெண்டா ரிலீஸ் ஆச்சு. ட்ரெய்லருமே பார்க்க ப்ராமிசிங்கா இருந்தது. படத்தோட மொத்த கதையுமே சூரி கேரக்டர் சுத்தி தான் இருக்கும் போல. மே 31 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. சோ படம் எப்படி இருக்கு அப்படிங்கறது இன்னும் ஒரு வாரத்துல தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் கார்த்தி பர்த்டே ஸ்பெஷலா அவரோட அடுத்த 2 படத்தோட அப்டேட்ஸ் வந்திருக்கு. கார்த்தி 26 ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் டைட்டில் ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம சேனல்ல ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் படத்துக்கு வா வாத்தியாரே அப்படின்னு டைட்டில் வைக்க போறாங்க. சோ அதே தான் இந்த ஃபர்ஸ்ட் லுக்லயும் காமிச்சிருக்காங்க. சூதுகவும் காதலும் கடந்து போகும் டைரக்டர் நலன் குமார் சாமி தான் இந்த படத்தோட டைரக்டர். மியூசிக் சந்தோஷ் நாராயணன், ஹீரோயினா கிருத்தி ஷெட்டி நடிச்சிருக்காங்க. அடுத்து கார்த்தியோட 27வது படத்தோட டைட்டில் அண்ட் போஸ்டரும் ரிலீஸ் ஆயிருக்கு. 96 டைரக்டர் பிரேம் குமார் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. ஹீரோயினா ஸ்ரீதிவ்யா நடிச்சிருக்காங்க. சோ கார்த்திக்கு இந்த வருஷம் இந்த 2 படமும் ரிலீஸ் ஆக போகுது. ஜப்பான் ஃபிளாப்க்கு அப்புறம் கமர்ஷியல் படங்கள் சூஸ் பண்ணாம தெளிவா கதையுள்ள படங்கள் சூஸ் பண்ணிருக்காரு. சோ கைதி 2 வரைக்கும் அவரோட கம்பேக்காக வெயிட் பண்ண தேவையில்ல. இந்த 2 படத்துல ஏதாவது ஒரு படம் கண்டிப்பா அவருக்கு கம்பேக்க கொடுக்கும். அடுத்த அப்டேட் வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல தளபதி நடிச்சிருக்க கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த படத்துல வர ஒரு தளபதி கேரக்டரே கம்ப்ளீட்டா டிஏஜிங் பண்ண கேரக்டர் தான். சோ இந்த படத்துல வர விஎஃப்எக்ஸ் அண்ட் கிராபிக்ஸ் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு வெங்கட் பிரபுவே அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. கிராபிக்ஸ் இல்லாத மத்த போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் ஒர்க் மட்டும் தான் பெண்டிங்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் சிங்கிள் விசில் போடு ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிருக்கு. செகண்ட் சிங்கிள் ஜூன்ல ரிலீஸ் ஆக போறதாவும் வெங்கட் பிரபு கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. மேபி தளபதியோட பர்த்டே ஜூன் 22 ரிலீஸ் ஆக சான்ஸ் இருக்கு. அடுத்து போன வருஷமும் தளபதியோட படத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருந்தது. அக்டோபர்ல லியோ ரிலீஸ் ஆகும்னு ஜனவரிலேயே அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. அதே மாதிரி இந்த வருஷத்தோட பெரிய படங்கள்ல ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கிறது தளபதியோட கோட் படத்துக்கு தான். செப்டம்பர் 5 வேர்ல்ட் வைட் ரிலீஸ் ஆக போகுது. அடுத்த அப்டேட் ஏகேவோட குட் பேட் அக்லி. இந்த படத்தோட டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் ஏகேவோட தீவிர ஃபேன் சொல்றதை விட தீவிரமான பக்தன்னே சொல்லலாம். படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே ஒரு ஃபேன் பாயா அவரால் என்னென்ன சேஞ்ச் கொண்டு வர முடியுமோ எல்லாத்தையுமே இந்த படத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. ரொம்ப நாளாவே வி லெட்டர் மேல இருக்க லக்க நம்பி, வேதாளம், விஸ்வாசம், விடாமுயற்சி, வீரம், வலிமைன்னு ஒரே மாதிரி இருந்த டைட்டில மாத்தி எல்லா லாங்குவேஜ் ஆடியன்ஸ்க்கும் ரீச் ஆகிற மாதிரி இங்கிலீஷ்ல டைட்டில் வச்சிருக்காரு. ஏகேக்கு குட் பேட் அக்லி அப்படின்னு 3 டிஃபரெண்ட் ஷேட்ல நடிக்கிற மாதிரி கேரக்டரும் டிசைன் பண்ணிருக்காரு. வாலி, மங்காத்தா, வரலாறு மாதிரி அஜித் நெகட்டிவ் ஷேட் ரோல் பண்ண படங்கள் எல்லாமே கிளிக் ஆயிருக்கு அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு ஆதிக். அதனாலதான் நெகட்டிவ் ஷேட்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் இருக்க கதையை ஏகே கிட்ட சொல்லி ஓகே பண்ணிருக்காரு. அப்புறம் ரீசெண்டா அஜித் படங்களோட ரிலீஸ் டேட் எல்லாமே 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு இழுத்து தான் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்லயே 2025 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. சோ ஜஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் லுக் தான் ரிலீஸ் பண்ணிருக்காரு. அதுல அஜித்தோட வழக்கமான படங்களோட டெம்ப்ளேட்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிட்டாரு. துணிவு 2023 ஜனவரியில ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு அடுத்த படமா ஸ்டார்ட் பண்ண விடாமுயற்சிக்கு ஒரு போஸ்டரை தவிர வேற எந்த அப்டேட்டும் இன்னும் வரல. ஆனா இந்த மாசம் ஸ்டார்டிங்ல ஷூட்டிங் போன குட் பேட் அக்லி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. விடாமுயற்சி மட்டும் இல்ல, லைக்கா கிட்ட 3 பெரிய படம் மாட்டிக்கிட்டு இப்படிதான் கஷ்டப்பட்டு இருந்துச்சு. வேட்டையன், இந்தியன் 2 அண்ட் விடாமுயற்சி. இந்த 3 படங்களுக்கு அடுத்து ரிலீஸ் ஆக போற அந்த ஹீரோஸோட படங்கள் கூலி, குட் பேட் அக்லி அண்ட் தக் லைஃப். இந்த படங்கள் ஷூட்டிங்க்கு போகாததுக்கு ரீசனே லைக்கா கிட்ட மாட்டிக்கிட்டு இருந்த அந்த 3 படங்கள் தான். வேட்டையன், இந்தியன் 2க்கு கூட அப்படி சொல்லிட முடியாது. 2 படமே ஆல்மோஸ்ட் ரிலீஸ்க்கு ரெடி ஆயிடுச்சு. ஆனா இந்த விடாமுயற்சி தான் எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னே தெரியல. அடுத்த அப்டேட் நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆக போற தனுஷோட ராயன். தனுஷ் டைரக்ட் பண்ணி ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல எஸ்ஜே சூர்யா, சந்தீப் கிஷான், செல்வராகவன், காளிதாஸ் ஜெயராம், துஷாரா விஜயன் பெரிய கேஸ்ட் வச்சிருக்க புதுப்பேட்டை மாதிரி ஒரு ராவான ஆக்ஷன் பிலிம் தான் ராயன். இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் மேல சன் பிக்சர்ஸ்க்கும் சரி தனுஷ்க்கும் சரி பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ராயன் ஜூன் 13 ரிலீஸ் ஆக போறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. படத்துல 2 சாங் ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிருக்கு. 2 சாங்ஸ்மே ஓரளவுக்கு டீசென்டா தான் இருக்கு. சோ ரொம்ப நாள் கழிச்சு தனுஷ் as a ரைட்டர் அண்ட் டைரக்டரா என்ன சம்பவம் பண்ணிருக்காரு அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். 2019 ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி 2-3 தடவை டிராப் ஆகி கடைசியா இந்த வருஷம் ரிலீஸ்க்கு ரெடியா இருக்க படம் இந்தியன் 2. கிட்டத்தட்ட 5 வருஷம் டிலேக்கு அப்புறம் ஒரு வழியா படத்தோட ரிலீஸ் டேட்டை இப்போ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஜூலை 12 வேர்ல்ட் வைட் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட ஒரு இன்ட்ரோ டீசர் ஒன்று ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அந்த டீசர்ல அனிருத் போட்டிருந்த கம்பேக் இந்தியன் சாங் மொக்கையா இருக்குன்னு நிறைய ட்ரோல்ஸ் அவருக்கு வந்தது.
இந்தியன் 2க்கு ஏஆர் ரஹ்மானே மியூசிக் போட்டிருக்கலாம், அனிருத்க்கு இந்த மாதிரி படங்கள்லாம் செட் ஆகாது அப்படிலாம் நிறைய கலாச்சாங்க. அனிருத்தாலலாம் ஏஆர் ரஹ்மான் அளவுக்கு மியூசிக் போட முடியாதுன்னு கலாச்சதால ஏஆர் ரஹ்மானே மியூசிக் போட்டா எப்படி இருக்குமோ அப்படியே போட்டிருக்காரு அனிருத். அவர் கெரியர்லே பெஸ்ட் சாங்னு இந்த சாங் சொல்லலாம். பாட்டுல வர்ற பா விஜய் லிரிக்ஸ் எல்லாமே கூஸ் பம்ப்ஸா இருக்கு. இந்த படத்தோட எண்டிங்ல இந்தியன் 3 டீசர் பிளஸ் அந்த படத்தோட ரிலீஸ் டேட்டையும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ரிலீஸ் ஆகி 6 மாசம் கழிச்சு ஜான்ல தான் இந்தியன் 3 ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். படத்தோட ஆடியோ லான்ச் ஜூன் 1 நடக்க போது. கெஸ்டா சூப்பர் ஸ்டார் ராம் சரண் சிரஞ்சீவி எல்லாம் இன்வைட் பண்ணிருக்காங்க. பட் யார் யார் வர போறாங்க அப்படிங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. முன்னாடி வந்த இன்ட்ரோ டீசர் இந்த படத்து மேல இருந்த ஹைப்பை கொஞ்சம் குறைச்சிச்சுன்னு தான் சொல்லணும். பட் இப்போ வந்து செகண்ட் சிங்கிள் இந்த படத்து மேல ஒரு நல்ல ஹைப்பை கிரியேட் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் வேட்டையன் பத்தின அப்டேட்ஸ். வேட்டையன் படத்துல சூப்பர் ஸ்டாரோட போர்ஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மத்த ஆக்டர்ஸோட போர்ஷன்ஸ் மட்டும் தான் பெண்டிங்ல இருக்கு. இந்த படம் அக்டோபர்ல ரிலீஸ் ஆக சான்ஸ் இருக்கு. தலைவர் போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் ஆனதால நெக்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் வீக்லயே கோலி ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக சான்ஸ் இருக்கு. பட் அதுக்கு நடுவுல லோகேஷோட LCU ஷார்ட் பிலிம் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்தா லோகேஷ் அந்த ப்ரமோஷன்ல பிஸியா இருப்பாரு. சோ மேபி அதனால ஷூட்டிங் இல்லனா ஒரு வீக் 2 வீக் தள்ளி போகும். பட் கன்ஃபார்ம் கூலியோட ஷூட்டிங் ஜூன்ல ஸ்டார்ட் ஆக போகுது. அடுத்து கங்குவா பத்தி பெருசா எந்த அப்டேட்டும் வரல. ஆனா சூர்யா 44 பத்தி ஒரு அப்டேட் வந்திருக்கு. படத்தோட டைரக்டர் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, கார்த்திக் சுப்ராஜ் தான். படத்தோட மியூசிக் டைரக்டர் யாரு அப்படிங்கறத மே 15 சந்தோஷ் நாராயணன் பர்த்டே அன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. சந்தோஷ் நாராயணன் தான் சூர்யா 44 மியூசிக் டைரக்டர். ஹீரோயினா பூஜா ஹெக்டே நடிக்க போறாங்க. சோ சூர்யா, கார்த்திக் சுப்ராஜ், சந்தோஷ் நாராயணன், பூஜா ஹெக்டேன்னு சூர்யா 44 கேஸ்டே ஃப்ரெஷ்ஷான காம்போ. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி இருக்குன்னு. அடுத்து விஜய் சேதுபதியோட 51வது படத்தோட டைட்டில் டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட டைட்டில் எஸ். அதே வீடியோலே படத்தில் நடிக்க போற முக்கியமான லீட் கேஸ்ட் யார் யாரு அப்படிங்கறதையும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. யோகி பாபு, பப்ளு பிருத்திவிராஜ், KGF அவினாஷ், ருக்மிணி வசந்த்னு கேஸ்டுமே பார்க்க எக்ஸைட்டிங்கா இருக்கு. இந்த படத்துக்காக விஜய் சேதுபதி நல்ல உடம்பு குறைச்சிருக்காரு. இந்த படம் ஒரு ஸ்டைலான கேம்பிளிங் த்ரில்லரா இருக்கும் போல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் விஜய் சேதுபதி ஒரு ஸ்டைலான லுக்ல பாக்குறதுக்கே நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் மாரி செல்வராஜ் டைரக்ஷன்ல துருவிக்ரம் நடிச்சிருக்க படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் டைட்டில் ரிவீலா இருக்கு. படத்துக்கு பைசன் காலமாடன் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. மாரி செல்வராஜ் படங்கள்ல வர்ற அந்த அனிமல் சென்டிமெண்ட்டை இந்த படத்திலேயே கண்டினியூ பண்ணிருக்காரு. பரியரும் பெருமாள்ல நாய், கர்ணன்ல கழுத, மாமன்னன்ல பன்னி, அதே மாதிரி இந்த படத்துல காளைய வெப்பனா எடுத்திருக்காரு மாரி செல்வராஜ். அடுத்து லாஸ்ட் இயர் டிசம்பர்ல ரிலீஸ் ஆன ஹரிஷ் கல்யாணோட பார்க்கிங் படத்துக்கு இப்போ நிறைய ரெகக்னேஷன் கிடைச்சிட்டு இருக்கு. பார்க்கிங் படத்தோட ரீமேக் ரைட்ஸை இந்தியாவில 4 லாங்குவேஜ் வாங்கியிருக்காங்க. பிளஸ் ஒரு இன்டர்நேஷனல் லாங்குவேஜ்லயும் சேல் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம பார்க்கிங்கோட ஸ்கிரிப்டுக்கு ஆஸ்கரோட அபிஷியல் லைப்ரரியில பிளேஸ் ஆகவும் செலக்ட் ஆயிருக்கு. பார்க்கிங் மட்டும் வேற லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆயிருந்தா கண்டிப்பா இதை விடையே பயங்கரமா கொண்டாடப்பட்டிருக்கும். தமிழ்ல ரிலீஸ் ஆனதால தான் 10ஓட 11 போயிடுச்சு. பார்க்கிங் மட்டும் இல்ல, போன வருஷம் ரிலீஸ் ஆன நிறைய படங்கள் இனிமே கொண்டாடப்பட்டிருக்க வேண்டிய படங்கள். எக்ஸாம்பிளுக்கு இந்த வருஷம் 100 கோடி பாக்ஸ் ஆபீஸ் பண்ண பிரேமலு விட குட் நைட், டாடா, பார்க்கிங், ஜிகிர்தண்டா டபுள்எக்ஸ் மாதிரி நிறைய படங்கள் இன்னும் நல்லா ரீச் ஆயிருக்க வேண்டிய படங்கள். பட் தமிழ்ல தான் நிறைய நல்ல படங்கள் ஒரு நார்மல் வெள்ளிக்கிழமை ரிலீஸா காணா போயிடுது. என்னத்த பண்றது, மலையாள படம் சொன்னா மட்டும் பாத்துறாங்க. நெக்ஸ்ட் கோலிசோட டைரக்டர் விஜய் மில்டன் டைரக்ஷன்ல விஜய் ஆண்டனி, மேகா ஆகாஷ், சரத்குமார் நடிச்சிருக்க மலை பிடிக்காத மனிதன் படத்தோட டீசர் இந்த மாசம் 29ஆம் தேதி ரிலீஸ் ஆக போறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப வருஷமா இந்த படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா இப்ப ரிலீஸ் ரெடியா இருக்கு. அடுத்து லவ் டுடேக்கு அப்புறம் பிரதீப் ரங்கநாதன் வச்சு AGS என்டர்டைன்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ண போற அடுத்த படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட டைட்டில் டிராகன். ஆல்ரெடி LICன்னு விக்னேஷ் சிவன் டைரக்ஷன்ல பிரதீப் இன்னொரு படத்துல கமிட் ஆகி நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த படம் லியோட ப்ரொடக்ஷன் கம்பெனி 7 Skin ஸ்டுடியோ அண்டர்ல ரெடி ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி இப்போ தளபதி நடிச்சுக்கிட்டு இருக்க கோட் படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனி AGS தான் பிரதீப்போட அடுத்த படம் டிராகனையும் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. அடுத்து வேற சன் பிக்சர்ஸ் கூட ஒரு படத்துல கமிட் ஆக போறாரு. அவர் நடிச்சு ஒரு படம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்குள்ள இவ்வளோ டிமாண்டான மார்க்கெட்டை கிரியேட் பண்ணிட்டாரு பிரதீப் ரங்கநாதன். நெக்ஸ்ட் சிவகார்த்திகேயனோட அமரன் படத்தோட கம்ப்ளீட் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. சீக்கிரமே இந்த படத்தோட ட்ரெய்லர், ரிலீஸ் டேட் அப்டேட்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ வரைக்கும் வந்திருக்க அப்டேட்ஸ் இவ்வளவுதான். சோ 2024 செகண்ட் ஹாஃப்ல கோலிவுட்ல இருந்து மாசம் ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த மாசம் கருடன், நெக்ஸ்ட் மந்த் ராயன், ஜூலைல இந்தியன் 2, செப்டம்பர்ல கோட், தீபாவளிக்கு கண்டிப்பா விடாமுயற்சி இல்ல கங்குவா ரிலீஸ் ஆக சான்ஸ் இருக்கு. இது மட்டும் இல்லாம வேட்டையன், தங்கலான், மெய்யழகன், வா வாத்தியாரே, குபேரா, அமரன் நிறைய படங்கள் லைன் அப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கு. சோ தமிழ் ஆடியன்ஸ்க்கு 2024 செகண்ட் ஹாஃப் செம்ம ட்ரீட்டா இருக்க போகுது.